ஆர்வலர்கள் அனைவரையும் பாஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். ஐபிஎல் போட்டிகள் கோலாகலமாக நடந்து வருகிறது, நாம் அறிந்ததே. 41 போட்டிகள் முடிந்துள்ளன. இதோட புள்ளிப்பட்டியல் பார்த்துடலாம். புள்ளிப்பட்டியலில் பெரிதாக மாற்றங்கள் எதுவும் கிடையாது. ஆர்ஆர் முதலிடத்திலும், கேகேஆர் 2ஆம் இடத்துலையும், எஸ்ஆர்ஹெச் 3ஆம் இடத்துலையும், எல்எஸ்ஜி 4ஆம் இடத்துலையும், சென்னை 5ஆம் இடத்துலையும் இருக்கிறது. இனி வரக்கூடிய போட்டிகள் ஆர்ஆரை தவிர மற்ற எல்லா போட்டிகளுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் ஆர்ஆர் கேகேஆர் கன்ஃபார்மாக ஓரளவுக்கு பெட்டராகிடுவாங்கன்றது தெரிகிறது. இன்றைக்கி நடக்கிற போட்டி 42வது போட்டி. கேகேஆருக்கும் பஞ்சாப் கிங்ஸுக்கும் இடையிலான போட்டி. கேகேஆருடைய சொந்த மைதானத்தில் நடக்கிறது. கேகேஆருக்கு பலம். ஸோ அந்த அடிப்படையில் இதற்கு முன்பாக இவங்க 2 பேரும் 32 முறை மோதியிருக்காங்க. அதில் கேகேஆர் 21 முறையும், பஞ்சாப் கிங்ஸு 11 முறையும் வெற்றி பெற்றிருக்கிறது. கேகேஆர் நல்லதொரு ஆதிக்கத்தை பஞ்சாபுக்கு எதிராக செலுத்தியிருக்காங்க. இப்போயும் டீம் அந்த அளவுக்குள்ள தான் இருக்கிறதுங்கிறது மாற்று கருத்து இல்லை. இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு மதியன் 8ஆகவும் விதியன் 2ஆகவும் வருகிறது. இதுவும் ஒரு குழப்பமான நாளாகத்தான் இருக்கிறது. 8-2 மனக்குழப்பம், உடல் குழப்பங்கிறது. இருந்தாலும் இவங்களுக்கு சிறந்த வீரர்கள் கேகேஆரை பொறுத்தளவுக்கு பில் சால்ட்டு, சுனில் நரேன், ரமன்தீப் சிங்கு, துஷ்மந்தா சமீரா உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆண்ட்ரே ரசல், ரிங்கு சிங்கு, வருண் சக்கரவர்த்தி இவங்கெல்லாம் சிறப்பாக செயல்படுவாங்க. பிபிகேஎஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சிகர் தவன், பிரப் சிம்ரன் சிங், லியாம் லிவிங்ஸ்டன், சசாங்க் சிங்கு, அஸ்டோஷ் சர்மா, ககிஷோர் ரபாடா, ஹர்ஷ்தீப் சிங்கு இவங்கெல்லாம் சிறப்பாக செயல்படுவாங்க. கேகேஆர் அணி வெற்றி பெறுமான்னு கேள்வி வந்தது. உதயத்திலே கவிப்பும் இருக்கிறது, மந்தனும் இருக்கிறது. கேகேஆர் அணிக்கு பெரிய பாதகமாக, தடையாக பார்க்கப்படுகிறது. அதே சமயத்தில் பஞ்சாப் கிங்ஸ் உள்ள தலைமையில் சேய் உட்கார்றது, அதிர்ஷ்டஸ்தானாதிபதி உட்கார்றது பஞ்சாபுக்கு கூடுதல் அதிர்ஷ்டம் இருப்பதை காட்டுகிறது. பஞ்சாபை நோக்கி உச்சக்கதிர் வருவது பஞ்சாப் ரொம்ப அதிரடியாக விளையாடுவாங்கன்னு காமிக்கிறது. கேகேஆரை நோக்கி புகர் வருவது அதுவும் நல்ல அதிர்ஷ்டத்தை தருகிறது. 2 பேர்த்துக்கும் அதிர்ஷ்டஸ்தானாதிபதி நல்லா வலுவாக தொடர்பு பெறாரு. ஆனால் இதில் ஒரே ஒரு இடத்துல வேறுபடுறது என்னென்னா, 2 அணியும் வெற்றி பெற மாதிரி இருந்தாலும் ஒரே இடத்துல நல்ல வேறுபாடு தெரியுது. பஞ்சாப் கிங்ஸோட லாபஸ்தானத்தில் அதன் அதிபதி கெட்டு போகிறார், நீச்சமாகிறார். இவங்களுடைய லாபஸ்தானத்தில் மதி ஆட்சி பலத்தில் இருக்கிறதுனால இந்த போட்டியில் கேகேஆர் அணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புண்டு. அனுமானிப்பது நாம், தீர்மானிப்பவன் இறைவன். நன்றி, வணக்கம்.